விளக்கு மாத்தாள் சேர்த்து அவளையும் விளக்கு மாத்தாள் சேர்த்தணும். இப்போ வந்து என்னன்னா போன வருஷம் ஒரு மீனை கொண்டு வந்து இதுல விட்டேன். அந்த மீன் இப்ப எடுத்துடலாமா? மீனை பிடிச்சிடலாமா? கடல்ல விட்டேன். என்ன மீன் யாருக்குண்டா? குளத்து இது கோல்டு ஃபிஷ். நம்ம வந்து நம்ம குளத்துக்கு இல்ல கோல்டு ஃபிஷ் கடல் மீன் தான். கடல் மீன் போன வருஷம் கொண்டு வந்து விட்டேன். இந்த மீன் எப்படி தெரியும்? இப்ப நேத்து பார்த்தேன். நேத்து துள்ளி குதிச்சு போச்சு. கடல்ல வந்து கோடான கோடி மீன் கண்டுபிடிக்க முடியாது. கோடான கோடி மீன் கிடையாது, கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னா நம்ம பைப்பு நம்ம கிணறு குளத்துல போட்டானா அந்த மீன் அங்க ஒப்பேறாது. அப்படியே உப்புல இப்ப வந்து அந்த மீன் நேத்து பார்த்தேன். நேத்து நைட்டு பார்த்தேன். அதே மாதிரி கிடையாது. அதே ஃபிஷ் கிடைக்காதுண்ணா. சரி இப்ப கடலுக்கு நடுவுல ஏதோ பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. கடலுக்கு நடுவுல ஏதோ பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? கடலுக்கு நடுவுல தான் இருக்காங்க. ஒரே இங்க தொல்லையா இருக்காங்களா? ஏன்னா பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் தொல்லையா தான் இருக்கு கடல்ல. விளக்கு மாத்தாள் சேர்த்து அவளையும் விளக்கு மாத்தாள் சேர்த்தணும். 2 கோயிலும் 2 கண்டார வழியிலும் ஒண்ணுதான். அதான் கேட்கேன். அப்படி கடலுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் இருக்குமோ? கடலுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ இப்போ ட்ரெயின் ஏதோ வருமா கரெக்டா 6 மணிக்கு. அதுல எல்லாம் ஏறி போயிருவாங்க கடலுக்கு. வேலூர் அதான் இந்த ப்ராப்ளம்.